வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நண்பர்களே வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி. லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க. இன்றைய ஹாப்பி நியூஸ் என்னன்னா, சூர்யாவின் கருப்பு பட பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. ரிலீஸ் தேதியும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வாங்க தகவலை பார்ப்போம். கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படத்தை தொடர்ந்து RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடித்து முடித்த கருப்பு படத்துக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க. OTT உரிமம் விற்பனையாகாமல் இருந்ததால ரிலீஸ் தேதி தள்ளிக்கொண்டே போச்சு. இந்நிலையில் இப்போது ஒரு பெரிய நல்ல செய்தி வெளியாகியிருக்கு. படக்குழு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வந்த OTT டீல் இறுதியாக முடிஞ்சிருக்கு. தகவல் படி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமம் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கு. கூடவே ZEE5க்கு சேட்டலைட் உரிமமும் முடிவாகியிருக்கு. இந்த 2 முக்கிய பிசினஸ்களும் முடிஞ்ச நிலையில படத்தோட தியேட்டர் ரிலீஸ் தேதி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிலீஸ் தேதி எப்போது? தற்போது இணையத்துல வைரலாகி வரும் தகவல் என்னன்னா, கருப்பு படம் 2026 ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இது பொங்கல் ரேஸ்ல 3வது வாரமா இருக்கு. இப்போதைய தகவல் படி பொங்கல் 2026 லைனப்ல ஜனவரி 9 அல்லது அதற்கு அருகில் விஜயின் ஜனநாயகன் படமும், ஜனவரி 14 பொங்கலுக்கு சிவகார்த்திகேயனின் பராசக்தி படமும், ஜனவரி 23ஆம் தேதி சூர்யாவின் கருப்பு படமும் வெளியாகும்னு பேசிக்கிறாங்க. இது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லைனாலும் சினிமா வட்டாரங்கள்ல இதுவே உறுதியாக பேசப்படும் தேதியா இருக்கு. மேலும் படம் பற்றிய சில முக்கிய தகவல்கள். இந்த படத்தோட இயக்குனர் RJ பாலாஜி. நாயகனா சூர்யா ஒரு வக்கீல் கேரக்டர்ல நடிக்கிறதா சொல்றாங்க. நாயகியா த்ரிஷா மற்றும் லப்பர் பந்து புகழ் சுவாசிகா, யோகி பாபு, நட்டி, காளி வெங்கட், அனகா மாயா ரவி உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை சாய் அபயங்கர். முதல் சிங்கிள் ஏற்கனவே பெரிய ஹிட்டா இருக்கு. இந்த படம் ஆன்மீகம் கலந்த ஒரு மர்ம மிஸ்ட்ரி மற்றும் கமர்ஷியல் என்டர்டெய்னரா உருவாகியிருக்கு. இரு காலகட்டங்களில் நடக்கும் நிகழ்வுகளும் ஒரு முக்கிய நீதிமன்ற வழக்கும் தான் இதோட மையக்கதை. படப்பிடிப்பு முழுமையா முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் உட்பட எல்லாமே ரெடி. இனி ப்ரொமோஷன் மற்றும் பிரிண்ட் ஒர்க் மட்டும்தான் பாக்கி. சூர்யாவுக்கு ரெட்ரோ படத்துக்கு பிறகு இது ரொம்பவே முக்கியமான கமர்ஷியல் கம்பேக் படமா இருக்கு. ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் படமா இருக்கிறதால பொங்கல் ரேஸ்ல கருப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்பப்படுது. விரைவில் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி அறிவிப்பு வரும். அதுவரை சூர்யா ரசிகர்கள் கொண்டாட்ட மூடில தான் இருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சினிமா ஜங்கியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.